பிள்ளைய நாம தான் மதிய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டோம். முடியாது மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் மனசுல நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை தோண்டி விட்டு அவன் வாயாலேயே சரின்னு சொல்ல வச்சோம். இதெல்லாம் நாமளா பார்த்து பேசி உறுதி பண்ணிட்டு சொல்லி இருக்கணும். ஆனா நாம அப்படி பண்ணல. அவசரப்பட்டு நாமளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டோம். மதியையும் அவங்க வீட்டுக்காரரையும் கோவில்ல மாலையும் கழுத்துமா பார்த்தப்போ புள்ள அப்படியே உடைஞ்சு போயிட்டான். அப்பத்துல இருந்தே அவன் ஒரு மாதிரியா தான் இருக்கான். இப்ப கூட அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அம்மா சும்மா இருங்க. ஏதோ அண்ணன் மேல தப்பு இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. அவங்களும் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இப்பவும் அவங்களால புருஷன் மாமியாரை விட்டு கொடுக்க முடியல. அப்புறம் என்ன சொல்றது? ஆரம்பத்திலே அண்ணனை நம்பாம தானே அந்த சோமுவை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அவங்க அப்படித்தான் இருக்காங்க. அவங்க வீம்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் அண்ணன் என்னமா பண்ணும்? ராஜி, உனக்கு என்ன தெரியும் நீ பேசிட்டு இருக்க? உங்க அண்ணனை யாரும் குறை சொல்லல. அதுக்காக மதியக்காவை தப்பா சொல்லாது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. வாங்க உங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா வந்துடணுமா? இப்ப கூட எனக்காக தான் அங்க குமார் கூட அக்கா போராடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு தான் அவங்க வருவாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? எதுக்கு பொம்பளைங்க பொறணி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு தெரியாம பேசாத. சாரிங்க. அத்த, வருத்தப்படாதீங்க. நீங்க நினைக்கிறதா நடக்கணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு மதியக்கா வந்துருவாங்க. வந்ததும் நாம எல்லாரும் முயற்சி எடுத்து அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க தான் போறோம். அது வரைக்கும் உங்க பையன் சோகமா தெரிஞ்ச அவனுக்கு தப்பு இல்லையே. கண்டிப்பா அந்த ஆண்டவன் மதி பாபுவை ஒண்ணு சேர்த்து வைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆமா ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க போலாம் போலாம். வாங்கம்மா. துரை, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ என்ன அம்மான்னு கூப்பிட்றாத. பாக்குறவங்க பாரு, பெத்த அம்மாவே முதியோர் இல்லத்துல விட்டுருக்கான்னு உன்னைத்தான் கேவலமா பேசுவாங்க. ஏதோ ஒரு அநாத கிழவிக்கு போனா போகுதேன்னு உதவி பண்ற மாதிரி பண்ணு. நானும் என்கிட்ட யாராவது கேட்டா இது என் பையன் இல்ல யாரோ ஒரு புண்ணியமானு சொல்லிக்கிறேன். போதுமா? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது சரிதான், நீதானே கோவப்படணும். நான் எதுவும் சொல்ல முடியாதே. பேசாம வாங்க. போலாம். மேடம், மேனேஜர் ரவிச்சந்திரன் இருக்காரா? இருக்காங்க. என்ன விஷயம் சார்? ஜெகதான ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, அட்மிஷன் கா வந்திருக்காங்களா சார்? இதோ இருக்காங்க. வாங்கம்மா. உட்காருங்கம்மா. உட்காருங்க சார். நான் போய் மேனேஜரை கூப்பிட்டு வந்துடுறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெகதான் ஒரு அம்மா அட்மிஷனுக்கு வந்திருக்காங்க சார். ஓ, வாங்க தோற சார். வணக்கம். இவங்க தான் உங்க அம்மாவா? ஆமா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க இங்க வந்துட்டோமேனு கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்னதா எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். என் மருமக வசந்தாவை விட நீங்க நல்லா பாத்துக்குவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
எனக்கு என்னமோ வருத்தமோ பயமோ கவலையோ இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். அதனால அது முடியிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். அதுவும் சந்தோஷமா இருப்பேன். அது வரைக்கும் நீங்க மத்தவங்கள பாத்துக்குங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இவங்களை அவங்க ரூமுக்கு கூட்டு போங்க. வாங்கம்மா. அந்த பைய எடுத்துக்கோங்க மேடம். சரிங்க சார். சார் இதுல ஒரு சைன் போடுங்க. ம். உங்க அம்மா அப்படி பேசுனதை பத்தி வருத்தப்படாதீங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லங்க. அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. நல்லபடியா பாத்துக்கங்க. இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேணாம் சார். அப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரிங்க சார். தைரியமா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. மருமகளுக்கு தொந்தரவு தாங்காம நாங்களே போய் தங்கிக்கிறோன்னு நிறைய பேர் இங்க வராங்க. எனக்கு ஒண்ணு கவலை இல்லம்மா. சின்ன வயசுல என் பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் நானும் என் வீட்டுக்காரரும் சேர்த்தோம். எங்க என் பிள்ளை என்னை விட்டு இருக்க மாட்டானோன்னு நினைச்சு நான் தான் ஓன்னு கத்தி அழுதேன். என் வீட்டுக்காரர் தான் என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. அப்ப கூட என் பையன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலம்மா. அப்பதுல இருந்தே அவன் அப்படித்தாம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, ரூம் கிளீன் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஒண்ணும் உங்களை நல்லா பாத்துக்காம இல்ல, ஒரு குறை இல்லாம தான் பாத்துக்கிட்டோம். வசந்தாவையும் குறை சொல்ல முடியாது. நீங்க தான் தேவையில்லாதவங்க கூட பழக்கம் வச்சுக்கிட்டு எங்களை விரோதமா நடத்துனீங்க. எதுக்கப்பா பழங்கதையெல்லாம் பேசிட்டு? சுந்தரிக்கு ஒரு போன் போட்டு கொடு, நான் அவகிட்ட பேசணும். பாத்தீங்களா, உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. சொன்னா மட்டும் கோச்சிக்கிறீங்க. உன்னால முடியாதுன்னா விட்டுரு, நானே போட்டுக்கிறேன். மதி, பூஜை சாமான் எங்கம்மா வச்சிருக்க? அங்கதாம்மா உள்ள ரூம்ல வந்து வச்சிருக்கேன். எடுத்து கொடு. மா சீக்கிரமா பண்ணுங்கம்மா, டைம் ஆகுது. நீ வாமா. வரேம்மா. இந்தாம்மா. வைமா, எல்லாத்தையும் எடுத்து வை. சரி. அம்மா, பாட்டி ஃபோன் பண்றாங்க, பேசுமா. பாட்டி, நான் மதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கொடுமா. பேசு. ஹலோ, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்குமா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரலான்னு இருந்த அத்தை. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேம்மா. உங்க மகன் வீட்டுல தானே இருக்கீங்க? வசந்தா என்ன சொல்றா? நீ எப்பவுமே இப்படித்தான் குருட்டுத்தனமா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்ப. என் புள்ள என்ன முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கான். என்னத்த சொல்றீங்க? முதியோர் இல்லத்துல இருக்கீங்களா? நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை கூட்டு வரேன். நீ ஏம்மா பதறுத? எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. நீ இங்க வந்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும். நான் இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்லம்மா.
பெரிய பெரிய பணக்கார அனாதைகள் இருக்க இடம். நான் பெத்த பிள்ளை நிறைய பணம் கட்டி நல்ல சௌரியமான இடத்துல தான் சேர்த்து விட்டுருக்கான். ஒரு மாசத்துக்கே நிறைய பணம் கட்டணுமா சுந்தரி? இந்த மாதிரி சௌகரியத்தை எந்த பிள்ளையும் ஒரு தாய்க்கு செஞ்சு கொடுத்திருக்க மாட்டான். பின்ன இந்த காலத்துல காசை காசுன்னு பார்க்காம அம்மாவை அம்மான்னு பார்க்காம கொண்டு வந்து தள்ளிட்டான்ல. ஒரு வகையில அவன் பொண்டாட்டி கையில சாப்பிடுறத விட இது எவ்வளவோ மேல். நானும் ஏதோ ஒரு ஜென்மத்துல கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதான் நல்ல வேளை கடைசி காலத்துல வசந்தா கையால சாப்பிடுற நிலைமை எனக்கு வரலையே. சரி, அதெல்லாம் விட்டு ஒளி. ஆமா, இன்னைக்கு தானே சூர்யாவுக்கு நிச்சயதார்த்தம். ஆமாங்க அத்தை. எங்க வச்சிருக்க? நாம அடிக்கடி போவோமே, அம்மன் கோவில், அங்கதான். அப்படியா? சரி சரி, நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். பொண்ணு பிரச்சனை இல்ல அத்தை. உடம்பு சரியில்லாத நீங்க எதுக்கு அங்க வரீங்க? நானே அவங்கள ஒரு ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பெரிய மனசு நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குமாமா? அதான் எங்களுக்கும் சந்தோஷம் அத்தை. ஆனா உங்க பையன் ஏதாவது? என்ன பையன்? பெரிய பையன். அவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு 2 பையங்க வீட்டு பேர பிள்ளைங்க மேலையும் சம உரிமை இருக்கு. இல்லைன்னா எந்த பை சொல்லுவான்? சொல்லு பாப்போம். சுந்தரி, நீ இரு, நான் நேரா கோயிலுக்கே வந்துடுறேன். அத்தை, நான் வேணா வண்டி அனுப்பி வைக்கட்டுமா? அட, நீ புரியாதவளா இருக்க? என் மகன் என்ன சாதாரண முதியோர் இல்லத்திலயா சேர்த்து விட்டுருக்கான்? வசதியான இடங்கிற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இங்க சகல வசதியும் இருக்கு. நான் எப்ப நினைச்சாலும் வாடகை கார் எடுத்துட்டு வரலாம் போலாம். மாசம் முடிஞ்சதும் நான் பெத்த மகன் இருக்கான்ல, என் செல்ல மகன், அவன் பணத்தை கட்டிடுவான். நீ ஏம்மா பயப்படுற? நீ போனவை, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். எல்லாத்தையுமே நீங்க வீம்புக்குன்னு பண்றீங்கல்ல? நீ பண்றதெல்லாம் தியாகம், நாங்க என்ன வீம்புக்கு பண்றோமா? சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம ஒரு காரை புக் பண்ணு. நான் என் பேத்தி நிச்சயத்துக்கு போகணும். என்ன பாக்குற? அப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீ சொல்லி நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். அது உனக்கும் தெரியும். தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிறேன்? நான் நினைக்கிறதா நான் செய்வேன். ஏதாவது பண்ணி தொலைங்க, நான் வரேன். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? அவங்களால முடியலன்னா விட வேண்டியதானே? எதுக்கு ஹோம்ல எல்லாம் போய் சேர்த்துக்கிட்டு நாம பாத்துக்க மாட்டோமா? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மதி. உன் பாட்டி தான் பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. கடைசியா என்னதான் சொன்னாங்க? நேரா கோயிலுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வரட்டுமா? அங்க வச்சு பேசிக்கலாம். ஆமா மதி. சரி, நேராவது இந்த சூரியனை கிளம்பலையா? எங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளை விடாம ரெடி பண்ணிட்டே இருக்காங்களே. சீக்கிரம் கிளம்ப சொல்லுமா. அதெல்லாம் நம்ம சொன்னா நடக்காதுமா. கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்களே ரெடி ஆயிட்டு கிளம்பிடுவாங்க. சரி வா, மத்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். இப்போ ஓகேடி. இதுக்கப்புறம் நம்ம சூர்யா லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லு. கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட், குழந்தைன்னு அமோகமா இருக்க போகுது. இது எல்லாருக்கும் நடக்கிறதுடி. போலீஸ்காரன் பொண்டாட்டி லைஃப் எப்படி இருக்கும்? மாமூலாதான். ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, உங்க 2 பேரும் என்கவுண்டர் பண்ண சொல்லிடுவேன், பாத்துக்கங்க. மிஸ்டர் மாரிசாமி உண்மையான போலீஸா இல்ல டம்மி போலீஸா? ஏன்டி அப்படி கேக்குற? பின்ன பொண்ணுங்க கிட்ட தான் வீரத்தை காட்டுவாரா?
என்கவுண்டர் பண்றதுக்கு அப்பாவி பொண்ணுங்க தான் கிடைச்சோமா? யாரு நீங்க 2 பேரும் அப்பாவி பொண்ணுங்களா? பின்ன நாங்க என்ன லவரோட பீச் பார்க்குன்னு சுத்திட்டு இருந்தோமா? எங்களை விட்ரி, நாங்க சும்மா வாய் பேசுவோம். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு போலீஸே புடிச்சிட்டியே. யாரு நானா? நான் ஒன்னும் அவரை பிடிக்கல. ஏன் உங்க 2 பேருக்கு தெரியாதா? அவர்தான் கேம்புக்கு வந்து என்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணி. தவறு பெண்ணே, திருத்திக்கொள். தேகப்பட்ட டார்ச்சர்களை அவர் அனுபவித்து ஏதோ ஒண்ணு என்ன தேடி வந்து அவர் தானே லவ் பண்ணாரு. பாத்தியாடி நம்மள குத்தி காட்டுறா. நமக்கு லவர் இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆளுக்கு ஒரு லவரா புடிச்சிருவோம். எங்க சொந்தத்துல நீங்க நினைக்கிற மாதிரி பர்சனாலிட்டியோட இருக்கிற பசங்க ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, எல்லாம் வயசான கிழடு கெட்டிங்க தான் வரும். கரெக்டா சொன்ன மதி. சரி, டைம் ஆச்சு. ரெடி ஆயிட்டால? ரெடி ஆயிட்டாக்கா? அப்புறம் என்ன, கிளம்பலாம். போலாம். இருடி, பூ சரி பண்ணிடு. வரேன். வாமா கவிதா. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டமா நீ? என்னம்மா, என்ன ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஆடிட்டருக்கு மெயில் பண்ணனும். அதான் ஆண்டி. சரி, அதுக்கே இவ்ளோ பரபரப்பா இருக்க? மெதுவா தான் அனுப்ப. ஆக்சுவலா இன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன் ஆண்டி. ஒரு விசேஷத்துக்கு போகணும். அப்பாவால போக முடியல. நான் தான் போயிருக்கணும். ஏற்கனவே டைம் வேற ஆயிடுச்சு ஆண்டி. சரி போ. வேற கிளம்பணுங்கிறா. இவனை வேற இன்னும் காணோம். இந்த நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டான். எங்க போனானே தெரியலையே. நித்யா, இந்த கவிதா இப்ப எங்கேயோ அவசரமா ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்றாடி. இப்போ உன் அண்ணன் மட்டும் இங்க வீட்டுல இருந்தானா 2 பேரும் ஜாலியா பைக்ல போலாம்ல, மனசு விட்டு பேசலாம்ல. இன்னும் அவனை காணும் பாரு. என்னடி இவன் என்ன பண்ண போறா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா, கரண்ட் போயிடுச்சா? ஆமா ஆண்டி. அப்புறம் என்னம்மா, வந்து இங்க உட்காரு. கரண்ட் வந்ததும் வேலையை பார்க்கலாம். இல்ல ஆண்டி, பேட்டரி சார்ஜ் போறதுக்குள்ள நான் வேலையை முடிக்கணும்னு பாக்குறேன். எங்கடா போட? என்னம்மா? கவிதா எங்க வெளியே போகணும்னு சொல்றாடா. ஏதோ அவசரம்னு சொல்றா. போய் உதவி பண்ணு. போ போ போடா போடா. ஹாய் கவிதா. ஹாய் சஞ்சய். என்னமோ உலகத்து கணக்கு வழக்கெல்லாம் இவங்க 2 பேருமே பாக்குற மாதிரி அப்படியே வேலையிலேயே மூழ்கி போயிட்டாங்க.
இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சுடி.